ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய பாடகத்தோட பின்பக்க வினா விடைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 21வது அலகு உடல் நலம் மற்றும் நோய்கள், அது அந்த பாடத்துக்கான பின்பக்க வினா விடையை பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், புகையிலை பழக்கம் அட்ரினல் சுரப்பி தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். ஆன்சர். ஓகேவா. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. தேர்ட் ஒன் பாருங்க, சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. ஏன்னா அதுக்கு துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. ஃபோர்த் ஒன்று பாருங்க, நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா லிம்போமா. லிம்போமாங்கிறது தான் நிணநீர் முடிச்சு மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை காரணி. அடுத்த ஒன்று பாருங்க, ஃபிஃப்த் ஒன்று பாருங்க, அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாக்கக்கூடியது கல்லீரல் சிதைவு. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ எஸ்ஐ எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க, அளவுக்கு அதிகமாக மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாகுவது கல்லீரல் சிதைவு. ஆறாவது கொஸ்டின் பாருங்க, இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம். இதய தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமை. இதய தசைகளுக்கு தேவையான போதிய ரத்தம் இல்லாதது தான் இந்த இதயக்குழல் மற்றும் இதய நோய் ஏற்படுறதுக்கான காரணம். ஏழாவது கொஸ்டின் பாருங்க, எபிதீலியல் செல்லியல் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்ற பெயர். என்னென்ன பேருப்பா? கார்சினோமா அப்படின்ற பெயர். 8 பாருங்க, மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. இதோடைய வீரியமிக்க கட்டி, அதான் மாலிக்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 9th ஒன்று பாருங்க, பாலிபேசியா என்ற நிலை டேஷில் காணப்படுகிறது. இதில் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்றதுல காணப்படுது. சரிங்களா. அடுத்து பாருங்க, 10வது கொஸ்டின் பாருங்க, மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படுவது. மதுபானம் அருந்தின உடனே உடம்புல பாதிக்கக்கூடிய முதல் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலம். உடல் உறுப்புகளில் மைய நரம்பு மண்டலம் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியா தவறா என கூறுக. சரியா, கீழ்கண்டவற்றுள் சரியா தவறான கூறுக. ஃபர்ஸ்ட் பாருங்க, எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய், எபிடமிக் சொல்லக்கூடிய கொள்ளை நோய். சரியாப்பா, இது சரிதான். சரியா. செகண்ட் ஒன்று பாருங்க, புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர். ஆமாம், இதுவும் சரிதான். 3 பாருங்க, உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும். தேர்ட் ஒன்று தவறுப்பா. சரியான விட என்ன பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும். அதாவது புற்றுநோய் கட்டிகள் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் கிடையாது. சரியா, அதில் பண்பு என்னது? புற்றுநோய் உருவாக்குறது தான் அந்த கட்டிகளோட பண்பு. ஃபோர்த் ஒன்று பாருங்க, வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லூக்கியோமியா எனப்படுகிறது. இதுவும் தவறுதான்ப்பா. இது என்ன சரியான ஆன்சர்னா, வெள்ளை அணுக்கள் மட்டும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லூக்கியோமியா எனப்படும். வெள்ளை அணுக்கள் மட்டும் ரத்தத்தில் அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லூக்கோமியா. சரியா. 5வது கொஸ்டின் பாருங்க, நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு ஏட்டியாலஜி எனப்படுகிறது. ஆமாம், இது சரிதான்ப்பா. நோய் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவுக்கு என்னன்னு பேர்? ஏட்டியாலஜி எனப்படுகிறது. ஓகேவா. 6th ஒன் பாருங்க, நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது. ஆமாப்பா, எய்ட்ஸ் நோய்ன்றது ட்ரெஸ் மாற்றி போடுறதெல்லாம் அந்த நோய் பரவாது. 7th ஒன்று பாருங்க, இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் வகை 2 உருவாகிறது. இது தவறுப்பா. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் வகை 1 உருவாகிறது. இது 2ங்கிறது தவறு. 2ங்கிறது தவறு. 1ங்கிறது தான் 1 தான் உருவாகிறது. ஓகேவா. 8 பாருங்க, கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும். ஆமாப்பா, இது சரிதான்ப்பா. 9 பாருங்க, நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து கிடையாது. இது தவறு. 10 பாருங்க, சிரோசிஸ்
கல்லீரல் வீக்கம் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையது. இது தவறுப்பா. சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் என்பது கல்லீரல் வீக்கம், அதாவது கல்லீரல் கோளாறு நோயுடன் தொடர்புடையது. மூளை கோளாறு கிடையாது. இங்க வந்து கல்லீரல் கோளாறு நோயுடன் தொடர்புடையது சிரோசிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து பொறுத்துக்க பாருங்க. பொறுத்துக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. சார்கோமா. சார்கோமானா இணைப்பு திசு புற்றுநோய். இணைப்பு திசு புற்றுநோய். கார்சினோமா அப்படின்றது வயிற்று புற்றுநோய். பாலிடிப்சியா. பாலிடிப்சியாங்கிறது அதிகப்படியான தாகம், தண்ணி தாகம் எடுக்கிறது. பாலிபேஜியாங்கிறது அதிகப்படியான பசி எடுக்கிறது. இதய தசை நசிவுறல் நோய் அப்படிங்கிறது என்னது? இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் செல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் செல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? இதய தசை நசிவுறல் நோய். சரியா? அடுத்து பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரி, இது பார்த்துலாமா? கீழ்கண்ட விரிவாக்கம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐடிடிஎம் அப்படின்றது இன்சுலின் டிபார்ட்மெண்ட் டயபெட்டிஸ் மெல்டஸ். ஓகேவா? ஹெச்ஐவிங்கிறது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஓகே. பிஎம்ஐ அப்படிங்கிறது பாடி மாஸ் இன்டெக்ஸ். அடுத்து எய்ட்ஸ் பாருங்கப்பா. அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சென்ட்ரோம். எய்ட்ஸ்ன்றது அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சென்ட்ரோம். ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பார்த்துக்கங்க. சிஹெச்டி கொரோனரி ஹார்ட் டிசீஸ். சிஹெச்டிங்கிறது கொரோனரி ஹார்ட் டிசீஸ். NIDDM அப்படிங்கிறது நான் இன்சுலின் டிபார்ட்மெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடங்களை பாருங்க, நிரப்புக. அதை பாருங்க. கோடிட்ட இடங்களை பாருங்க. டேஷ் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. கல்லீரலில் சிரோசிஸ் நோய் எதை பயன்படுத்தல ஏற்படுதா? ஆல்கஹால் அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரலில் வந்து சிரோசிஸ் நோய் ஏற்படுதான். செகண்ட் ஒன் பாருங்க. புகையிலிருந்து பிரிக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் வந்து நிக்கோட்டின். ஆமாம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. இரத்த புற்றுநோய் டேஷ் என்று பெயர். இரத்த புற்றுநோய் என்னன்னு பாருங்க. லூக்கீமியா அப்படின்னு பெயர். இரத்த புற்றுநோய்க்கு லூக்கீமியா அப்படின்னு பெயர். ஃபோர்த் ஒன்று பாருங்க. சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஷ் எனப்படும். என்னதுப்பா? மருந்துக்கு அடிமையாதல் எனப்படும். ஒரு மருந்தை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதில் வேற ஒன்றும் இல்லை. 5 பாருங்க. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஷ் நீரிழிவு நோயின் நிலை. என்னது? வகை 2. அதாவது இன்சுலின் வந்து ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, இன்சுலின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்சுலின் வந்து ஏற்றுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அதாவது 2வது வகை நீரிழிவு நோய், செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒப்புமை வகை வினாக்கள் முதல் சொல்லை அடையாளம் கண்டு அதனோடு தொடர்புடைய சொல்லை 4வது கோட்டிடத்தில் நிரப்புக. ஓகேவா? இது நம்ம பார்த்துட்டோமா? இல்லை. சரி, ஓகே. பாருங்க. தொற்றுநோய் அப்படிங்கிறது எய்ட்ஸ். தொற்றுநோய் அப்படிங்கிறது டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். இந்த இடத்துல தொற்றுநோய்ங்கிறது எய்ட்ஸு, தொற்றுநோய்னா எய்ட்ஸு. தொற்று இல்லாத நோய் அப்படின்றது டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. கீமோதெரப்பினா வேதிப்பொருட்கள். கீமோதெரப்பி வேதிப்பொருட்கள். கதிர்வீச்சுக்கு கதிர். ஓகேவா? கதிர். உயர் ரத்த அழுத்தம் ஹைபர் கொலஸ்டிரோலோமியா. உயர் ரத்த அழுத்தம் வந்து ஹைபர் கொலஸ்டிரோலோமியா. கிளைகோசூரியான்றது என்னது? ஹைப்பர் கிளைசிமியா. ஹைப்பர் கிளைசிமியா. ஓகேவாப்பா? வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா? அதில் அவ்வளோ பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. 1 வேர்டெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 10th இருக்கக்கூடிய
10th இருக்கக்கூடிய 10வது அறிவியல் புக்கில் இருக்கக்கூடிய அலகு 21 உடல் நலம் மற்றும் நோய்கள், அதற்கான பின்பக்க வினா விடை பார்த்தாச்சுப்பா. நம்ம அடுத்த யூனிட்ல இருக்கக்கூடிய பின்பக்க வினா விடைகளில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரிங்களா? இங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா தமிழ் லெட்டர்ஸில் டைப் ஆக மாட்டேது, அதனால் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தேங்க்யூ.